வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான, ஆனா நம்மள நிறைய பேருக்கு அவ்வளவா புரியாத ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதான் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபயர் இன்சூரன்ஸ். இந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த சிக்கலான லீகல் வார்த்தைகளை எல்லாம் உடைச்சு உண்மையாவே நமக்கு என்ன கவரேஜ் கிடைக்குது அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா இந்த விளக்கப்பதிவுல நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு நொடியில நடக்கிற ஒரு தீ விபத்து நம்மளோட பல வருஷ உழைப்பையே அழிச்சிடும். நாம உண்மையாவே பாதுகாக்கப்பட்டிருக்கோமா? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? நாம எல்லாருமே மன அமைதிக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனா நிஜமாவே ஒரு பேரிடர் நடக்கும்போது என்ன நடக்கும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த குழப்பத்தை எல்லாம் இன்னைக்கு நாம தீர்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போம். அடுத்து, ஒரு உண்மையான ஃபயர் பாலிசிக்குள்ள என்ன இருக்கு, எதற்கெல்லாம் கவரேஜ் உண்டு, எதற்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது, அப்புறம் கடைசியா ஒரு வேலை நஷ்டம் ஏற்பட்டா எப்படி சரியா கிளைம் பண்றது, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் வார்த்தைகளை டீகோட் பண்றதுல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இது புரிஞ்சாதான் பாலிசியே நமக்கு முழுசா புரியும். இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கிற வார்த்தைகள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அத புரிஞ்சுக்கிட்டா நம்ம பாலிசியோட முழு பலனையும் நாம ஈஸியா அனுபவிக்கலாம். IFFCO டோக்கியோ கொடுத்திருக்கிற விளக்கப்படி முதல் வார்த்தை இன்டெம்னிட்டி, அதாவது நஷ்ட ஈடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண ரீதியா எந்த நிலைமையில இருந்தீங்களோ மறுபடியும் உங்களை ஏறக்குறைய அதே நிலைமைக்கு கொண்டு வரது தான் இதோட நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, தீ விபத்தை வச்சு லாபம் சம்பாதிக்க முடியாது, இழந்ததை திரும்ப பெறலாம், அவ்வளவுதான். அடுத்த முக்கியமான வார்த்தை டிடக்டபிள் இல்லனா எக்ஸஸ். இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு நஷ்டம் ஏற்படும் போது இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க பாக்கெட்லேருந்து ₹1 கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க கை காசுலேருந்து ஏத்துக்க வேண்டிய ஒரு அடிப்படை தொகையை தான் இது குறிக்குது. ஒரு கிளைம்னு போகும்போது இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மூணாவது வார்த்தை எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது விலக்குகள். ஒரு பாலிசியில எதற்கெல்லாம் கவரேஜ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத விட எதற்கெல்லாம் திட்டவட்டமா கவரேஜ் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க. இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த வார்த்தைகளை ஒரு உண்மையான ஃபயர் பாலிசியில பொருத்தி பார்ப்போம். வாங்க உள்ள போகலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரல்ஸ் பாலிசி டாக்குமெண்ட். எல்லா லொகேஷன்ஸையும் சேர்த்து ₹50 கோடி மேல சொத்து மதிப்பு இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் செய்யப்பட்ட பாலிசி இது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இதுல நாம முன்னாடி பார்த்த அந்த டிடக்டபிள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு லொகேஷனுக்கு ₹10 கோடி வரைக்குமான பாலிசின்னு வச்சுப்போம். கிளைம் தொகையில 5%, அதாவது குறைஞ்சது ₹10,000 நீங்க ஏத்துக்கணும். அதுவே 10 கோடியிலிருந்து ₹100 கோடி வரையிலான பாலிசினா அதே 5% தான், ஆனா குறைஞ்சபட்ச தொகை ₹25,000 உயர்ந்துடும். சரி, இப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விக்கு வருவோம். நிஜமாவே என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தா இந்த கவரேஜ் நமக்கு கிடைக்கும்? இன்சூரன்ஸ்லாம் கரெக்டா எடுத்தாச்சு. ஆனா எந்த ஆபத்துக்கெல்லாம் நமக்கு பணம் கிடைக்கும்? பாலிசில ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. தீ விபத்து, மின்னல், வெடிப்புகள், இதுக்கெல்லாம் கவரேஜ் இருக்கு. முக்கியமா 2 ஷார்ட் ஃபார்ம்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு RSMD, அப்படின்னா கலவரம், வேலை நிறுத்தம், அப்புறம் வேணுனே யாராவது பண்ற சேதங்கள். இன்னொன்னு STFI, இது புயல், வெள்ளம், சூறாவளி மாதிரியான இயற்கை சீற்றங்களை குறிக்குது. இது மட்டும் இல்லாம வாட்டர் டேங்க் வெடிக்கிறது, காட்டு தீ, இதுக்கெல்லாம் கூட கவரேஜ் இருக்குங்க. இப்போ நம்ம பாக்குற இந்த பாலிசி ஷெட்யூல் ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்த புரிய வைக்குது. அதாவது வீடுகள், கடைகள், ஃபேக்டரியில இருக்கிற ஸ்டாக், மெஷினரி, இது எல்லாத்துக்குமே நம்ம இப்ப பார்த்த அந்த குறிப்பிட்ட விபத்துகள் நடந்தா ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கவரேஜ் கிடைக்குது. ஆனா இங்கதான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது இந்த ஃபைன் பிரிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். நிறைய பேரோட கிளைம் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு மெயின் காரணமே அவங்க இந்த சின்ன சின்ன எழுத்துக்கள்ல கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ படிக்காததுதான். இப்போ எதெல்லாம் கவரேஜ் ஆகும், எதெல்லாம் ஆகாதுன்னு நேருக்கு நேர் வச்சு பார்ப்போம். எதிர்பாராத தீ விபத்து, மின்னல், கலவரத்தால் ஆகிற சேதங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஆனா வேணும்னே வெக்கப்படுற தீ, போர், நியூக்ளியர் கதிர்வீச்சு, அப்புறம் சுற்றுச்சூழல் மாசுபாடுனால வர சேதங்களுக்கு கண்டிப்பா ஒரு பைசா கூட கிடைக்காது. இது சோர்ஸ் ஆவணங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்க, நியூ இந்தியா அஷூரன்ஸ் பாலிசியில இருக்கிற உண்மையான எக்ஸ்க்ளூஷன் ஆவணத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான வார்த்தைகளை தான் நீங்க உங்க அக்ரிமெண்ட்லயும் பாப்பீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் இதை நாம இங்க காட்டுறோம். இதுல இருக்கிற அந்த நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆனா மட்டும் இழப்பீடு கிடைக்காது, அதுல இருந்து தீ பரவனா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி தங்கம், கலைப்பொருட்கள், இதெல்லாம் ₹10,000 மேல இருந்தா அது முன்னாடியே சொல்லலன்னா கவரேஜ் கிடையாது.
ஆர்கிடெக்ட் ஃபீஸ் 3% மேலேயோ குப்பைகளை அகற்ற செலவு 1% மேலேயோ இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், விபத்துனால உங்க பிசினஸ் நின்னு போய் அதனால உங்களுக்கு மறைமுகமா வருமான இழப்பு ஏற்பட்டா அதுக்கு இந்த பாலிசில எந்த கவரேஜும் கிடையாது. ஒருவேளை பாலிசிய நாமளே கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? சும்மாலாம் விட்டுட மாட்டாங்க. கம்பெனில ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களே வச்சுப்பாங்க. இந்த டேபிள பாருங்க. 15 நாளுக்குள்ள கேன்சல் பண்ணா 10% பிடிப்பாங்க. 3 மாசத்துக்குள்ளனா 40%, 6 மாசத்துக்குள்ளனா 70%. அதுவே 9 மாசத்தை தாண்டிருச்சுனா உங்க முழு வருஷ பிரீமியத்தையும் நிறுவனமே வச்சுப்பாங்க. சரிங்க, இப்போ ரொம்ப பிராக்டிக்கலான கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். விபத்து நடந்தா ஒரு சக்சஸ்ஃபுல் கிளைம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான கட்டம். எதிர்பாராத விபத்து நடந்தா நாம கட்டின பணத்துக்கான பலனை எப்படி வாங்குறது? இந்த ஸ்டெப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். விபத்து நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்து எஃப்ஐஆர் இல்லனா ஃபயர் பிரிகேட் ரிப்போர்ட்ட உடனே வாங்குங்க. ஆதாரத்துக்காக நிறைய போட்டோஸ் எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பெனியோட பெர்மிஷன் இல்லாம சேதமடைந்த எந்த பொருளையுமே தூக்கி போடவோ இல்ல சரி பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அப்புறம் நஷ்டம் நடந்த 30 நாளுக்குள்ள உங்களோட ஃபார்மல் கிளைம் ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிய எவ்ளோ நாள் ஆகும்? நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட் படி டேமேஜ் என்னன்னு நேர்ல பார்க்க ஒரு சர்வேயர் வருவார். அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவார். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சுன்னா சாதாரணமாக 15ல இருந்து 30 நாளுக்குள்ள உங்க கிளைம் ப்ராசஸ் ஆகி அதற்கான தொகை உங்களுக்கு வழங்கப்படும். நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி பாலிசில உண்மையாவே என்னென்ன கவரேஜ் இருக்குன்னு உங்களுக்கு முழுசா தெரியுமா? இல்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கே உங்க டாக்குமெண்ட் எடுங்க. அதுல இருக்கிற டிடக்டிபிள்ஸ் அப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் செக் பண்ணுங்க. உங்க வாழ்நாள் உழைப்பு நிஜமாவே பாதுகாக்கப்பட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்.